தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாவிகளுக்கும் இயேசு செவி கொடுப்பார். பைபிள் விளக்கம் யோவான் 9ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தைகள் 34 மற்றும் 31. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆமேன். பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும், நம்ம பாவங்கள் செய்திருந்தாலும் கூட நம்மளை மன்னித்துட்டு என்ன செய்கிறாரு, அவரை நோக்கி போகும் பொழுது, அதாவது அவர் கூட நம்ம இணையும் பொழுது மட்டுமே நம்ம தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது இந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறது. அவர் கூட நம்ம இணைந்திருக்கும் பொழுது மட்டுமே அவருக்கு உரியதை செய்கிறோம், அவருக்கு சித்தமான செயல்களை. அதாவது அவர் எப்படி, ஏசப்பா எப்படி அன்பாக இருந்து சமாதானமாக இருந்து அனைவரையும் அரவணைத்தது போல நாமும் அரவணைக்க வேண்டும். நம்மிடையே இருக்கக்கூடிய உணவாக இருந்தாலும், உடையாக இருந்தாலும், அது எந்த பொருளாக இருந்தாலும், உலகத்துக்குரிய காரியங்கள், அதாவது அந்த தீய செயலை விட்டுவிட்டு இதில் நாம் பகிர்ந்து உண்ணும் பொழுது அவருக்கு பிடித்தமான பிள்ளைகளாக வாழ்கிறோம். அப்படி வாழும் பொழுது மட்டுமே ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பார். நம்ம எதை கேட்டாலும் கண்ணீரோடு ஜெபித்து நம்ம கேட்கும் பொழுது நமக்கு அவர் செவி கொடுப்பார். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்.